கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சிறிய கருத்து பரிமாற்றத்தை பார்ப்போமா? சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சற்று விசித்திரமாக காணப்படுகிறது அல்லவா? நாம் சமையல் செய்யும் பொழுது, அதுவும் ருசியாக பிரியாணி செய்து சாப்பிட வேண்டும் என்று நாம் அக்கறையாக செய்யும் பொழுது அதற்கு என்னென்ன சேர்க்க வேண்டும், அது எத்தனை அளவாய் சேர்க்க வேண்டும் என்று கவனித்து பார்த்து பார்த்து சமைப்போம். நாம் சாப்பிடும் பொழுது ருசியாக இருந்தால் மிகவும் ரசித்து நன்றாக அமைந்திருக்கிறதே என்று ருசித்து சாப்பிடுகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். அதுபோலத்தான் சரீர பிரகாரமான போஜனத்துக்கு நாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சமைக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது ஆவி ஆத்மாவுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படத்தக்கதாக எத்தனையாய் வேதத்தை விரும்பி வாசிக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் விருப்பத்தோடு வேதத்தை வாசிக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வேத வசனம் நமக்கு மிகவும் பிரியமாக எத்தனையாய் ஒரு கதையை விரும்பி படிப்போமா அல்லது கதையை விரும்பி கேட்போமோ, அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விரும்பி படிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை மிகவும் அக்கறையோடு விசாரிக்கிறவராக, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவரே செயல்படுத்துகிறவராக காணப்படுவார். நன்மையும் கிருபையும் நம்மை சூழ வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்கும் காரியமாக காணப்படும். அவரை நாம் சாப்பிடுவதல்ல, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதுதான் அந்த ருசியுள்ள பதார்த்தத்திற்கு சமமானதாகும். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்பட, அவருடைய வேத வசனங்களை நாம் வாசிக்கிற பிள்ளைகளாக, தியானிக்கிற பிள்ளைகளாக, அவரோடு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது உண்மையாகவே நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நம் வாழ்வில் கண்டுகொள்ள முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையா எங்களுடைய சரீர பிரகாரமான ஆகாரத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதுபோல சுவாமி அப்பா, நாங்கள் உங்களுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுப்பா. அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவர்களை புசித்தவர் அல்லவப்பா. உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதாலும் செங்கடலை இழந்து வெட்டாந்தரையாய் வனாந்தரத்தை மக்களை நடத்தி சென்றது. எல்லா காரியங்களையும் அற்புதமும் அதிசயமாய் நடத்தினவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றையும் நீர் அதிசயமும் அற்புதமாய் நடத்தி செய்து கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய பொற்பாதம் பணிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். நீரே பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.